அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட ஆதி பருவம் பகுதி 10. இந்த கதையை கேட்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டு மன்னன் மனம் முடித்து கொண்ட ஒரு மாதத்துக்கு பிறகு அஸ்தினாபுரத்துக்கு கப்பம் கட்டாமல் இருந்த நாடுகள் மீது படையெடுத்து செல்கிறான். அப்படி போகிறவன் அந்தந்த நாட்டு மன்னர்களை அடக்கி ஆள்றான். அவர்களும் முறையே அஸ்தினாபுரத்துக்கு கப்பம் கட்டுறாங்க. பாண்டு புரிந்த இந்த வீர செயலை பீஷ்மரும் நாட்டு மக்களும் ரொம்ப பாராட்டுறாங்க. பாண்டு மன்னனுக்கு வேட்டையாடுவதில் விருப்பம் மிக இருந்தது. அதனால் அவன் தன் காலத்தோட பெரும் பகுதியை வனத்தில் வேட்டையாடுவதில் தான் கழிச்சான். அவனுடைய மனைவிமார்களாகிய குந்தியும் மாத்திரியும் தங்கள் கணவனோடு காட்டிலேயே காலம் கழித்து வந்தாங்க. ஒரு நாள் 2 மான்கள் ஒன்றாக இன்பத்தோடு இருக்கும்போது பாண்டு மன்னன் அவைகள் மீது அம்பு எய்தி கொன்றான். அதோட விளைவாக பாண்டு மன்னனுக்கு சாபம் ஒன்று வந்துச்சு. இன்பத்தில் வசப்பட்டு பாண்டு தன் மனைவியை தழுவினா அவனுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்றது தான் அந்த சாபம். அந்த சாபம் அவனை துயரத்தில் ஆழ்த்தியது. ஏனென்றால் ஆயுள் காலம் முழுவதிலும் அவன் மகப்பேறற்றவனாக இருக்கும் நிர்பந்தம் அவன் மீது சுமத்தப்பட்டது. ஆதலால் பாண்டுவும் அவனுடைய மனைவிகள் இருவரும் தவ வாழ்வில் ஈடுபட எண்ணுறாங்க. இந்த செய்தி அஸ்தினாபுரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. ராஜரீதிக்கு உரிய நகைகளும் பிறவும் வேலைக்காரர்கள் மூலமாக அரண்மனைக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. சிறிது காலத்துக்கு பிறகு பாண்டு மன்னன் தனக்கு வாரிசில்லாத குறித்து கவலையுற்று இருந்தான். இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வது எப்படின்னு குந்தியோடு ஆலோசனை செய்கிறான். குந்தியும் தான் சிறுமியாக இருந்தபோது துர்வாச மகரிஷி தனக்கு மந்திரம் ஒன்று உபதேசம் செஞ்சாருன்னு சொல்கிறா. அதன்படி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி எந்த தெய்வத்தை வேண்டினாலும் அந்த தெய்வாம்சத்தோட மகப்பேறு பெறுவது சாத்தியம் என்று அவள் அறிவிக்கிறார். புத்துயிர் வந்தது போன்று உற்சாகம் பிறந்தது பாண்டு மன்னனுக்கு. தர்ம தேவதையை வரவழைச்சு மகப்பேறு தரும்படி வேண்டிக் கொள்ளுமாறு குந்தியிடம் பாண்டு மன்னன் தெரிவிக்கிறான். அதன்படியே அவர்களுக்கு செல்வன் ஒருவன் பிறக்கிறான். அவனுக்கு யுதிஷ்டிரன்னு பெயர் கொடுத்தாங்க. யுத்தத்தில் ஆசையாக இருப்பவன் என்பது அதோட பெயரின் பொருள். தர்மத்தை கடைபிடிப்பதிலும் அவன் தளராது இருந்தான். பிறகு வாயு தேவதையை வரவழைச்சு பீமன் என்னும் 2வது மகனை பெற்றெடுத்தார். வல்லமை பெற்றவன் என்பது அந்த பெயரோட பொருளாகும். பீமன் பிறந்த பொழுதே அரசர்களும் தங்களை அறியாமலேயே நடுக்க உண்டாயிற்று என புராணம் கூறுது. அதற்கடுத்தபடியாக தேவேந்திரனுடைய பிரசாதத்தில் அர்ஜுனன் பிறக்கிறான். அதன் பிறகு துர்வாச மகரிஷியிட்டிருந்து கற்றறிந்த மந்திரத்தை மாத்திரிக்கு உபதேசிக்கிறார். இரட்டையர்களாகிய அஸ்வினிகளை எண்ணிக்கொண்டு மாத்திரி அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறார். அதோட விளைவாக அவளுக்கு நகுலன் சகாதேவன் என்னும் இரட்டையர்கள் பிறக்கிறாங்க. இவ்வாறு பாண்டவ சகோதரர்கள் 5 பேர் ஆனாங்க. இதுதாங்க பாண்டவர்களோட பிறப்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.